சென்னை அடையார் யூத் ஹாஸ்டலில் நமோ வாசவி அறக்கட்டளை சார்பில் ஏழை குடும்பங்களுக்கு தையல் எந்திரங்கள், ஆட்டோக்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. பாஜக இளைஞரணி தலைவரும் நமோ வாசவி அறக்கட்டளையின் நிறுவன இயக்குநருமான டாக்டர் SG சூர்யா ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். பொது சேவையின் மூலமாக தனது பிறந்த நாளை கொண்டாடுவதையும் டாக்டர் SG சூர்யா வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இந்த ஆண்டும் தனது நமோ வாசவி அறக்கட்டளையின் மூலம் மக்களுக்கான சேவை நிகழ்வை நடத்தியுள்ளார். சுயசார்பு வாழ்வை ஊக்குவிக்கும் நோக்கில் தென் சென்னை வேளச்சேரியில் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு 30 ஆட்டோ ரிக்ஷா வாகனங்கள் மற்றும் 60 தையல் எந்திரங்களை இலவசமாக வழங்கி SG சூர்யா தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பின்னர் பேசிய டாக்டர் SG சூர்யா, பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு திட்டங்கள் பெண்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர்களது சுமையை குறைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். நமோ வாசவி அறக்கட்டளையின் முயற்சிகளால் மக்களின் வாழ்க்கை மேம்படும் என மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் மதுரையைச் சேர்ந்த பாஜக இளைஞரணி சார்பில் கேக் வெட்டி SG சூர்யாவின் பிறந்தநாள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சுயசார்பு இந்தியா, சுயசார்பு பொருளாதாரம் அப்படின்ற முழக்கத்தை தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாங்களும் அதற்காக பல முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இலவசமாக ஆட்டோவை வழங்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் ஆட்டோ வாங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 70,000 ரூபாய் மானியத்தை நாங்களே கொடுத்து மீதி பணத்தை அவர்களாக சுயசார்பாக கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஆட்டோ வாங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் மானியம் கொடுப்பதாக 2021 முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். ஆனால் இன்று வரை ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு கூட, ஒரு ஆட்டோ வாங்கக்கூடிய ஓட்டுநருக்கு கூட அந்த உதவித்தொகை வழங்கப்படவில்லை. அதனால் நாங்கள் முன்னெடுப்பாக 100 ஆட்டோக்களுக்கு 70,000 ரூபாய் மானியம் கொடுத்து இதை தொடக்கி வைக்கிறோம். நிச்சயமாக நாளை சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஆகக்கூடிய பட்சத்தில் எங்கள் MLA MP நிதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இலவச ஆட்டோக்களை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். நிச்சயமாக நாங்கள் வந்தால் அதை செய்வோம் என்பதை நிரூபிக்கும் வகையாக இன்று எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நமோ ஃபவுண்டேஷன் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வேளச்சேரி பகுதியை சேர்ந்த மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக தையல் இயந்திரங்கள் 60 இயந்திரங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். வரக்கூடிய அடுத்த 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 1000 இயந்திரங்களுக்கு மேலே வழங்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஆதரவளித்த நம்மளுடைய வேளச்சேரி பகுதி மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப வாழ்வாதாரத்தில் கஷ்டப்படுங்க. இந்த உதவி பண்ணது எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அதை பற்றி நல்ல மனசார ஏற்று போகிறேன். நல்ல உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி 10 பேருக்கு உதவி பண்ணணும். அவங்களும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்த மாதிரி அவங்க நல்லா இருக்கணும். எவ்வளோ பேர் எதிர்பார்த்தோம், யாரும் எதுவும் செய்யலை. அதில் எல்லாம் செய்கிறோம். ஃப்ளைட் வருது, கப்பல் வருது, நாங்கள் யாரும் உதவி பண்ணல. மனிதாபிமானத்தோடு உதவி கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. சூர்யா நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம். நான் கொடுத்ததில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இல்லை, ஒரு 30 பேர் கொடுத்துருக்காரு. தையல் இயந்திரம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வச்சு நாங்கள் நல்லா மேலும் உயர்ந்து அவரோட உயர்வுக்கு இன்னும் மூல காரணமாக இருப்போம் அப்படின்றது நாங்கள் எல்லாரும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த சந்தோஷமாக இருக்குது இந்த தையல் மிஷின் வாங்கிட்டு போகிறது. இப்போ வீட்டில் இருந்தபடியாக எல்லாரும் ஒரு தொழில் செஞ்சு, ஒரு தையல் மிஷின் மூலிமா தொழில் செஞ்சு முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்ப முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் சூர்யா அவர்களுக்கு ரொம்ப எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சூர்யா சார் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக எங்கள் வீட்டில் துணி தைக்க, பிழைக்கிறதுக்கு, வருமானத்துக்கு. அவங்க நல்லா இருக்கணும், நீடோடு வாழணும். இந்த மிஷின் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதால் தான் கொஞ்சம் வருமானம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதேமாரி மேலும் மேலும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் சார்கிட்ட வேண்டிக்கிறேன். சூர்யாஜி அவர்கள் எங்களுக்காக, மக்களுக்காக, மகளிருக்காக நிறைய உதவிகள் செய்கிறாங்க.
அவங்க மென்மேலும் பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க. அது வந்து நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க மிஷின் கொடுக்குறாங்க. அதுக்காக வந்துட்டு அவருக்கு ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட வாழ்க்கையே அதில் இருக்குது. நிறைய பேர் இது இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இது மூலயமா அவங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உதவி கிடச்சிருக்கு. அவருக்கு வந்து பிறந்தநாளுக்காக நல்லா கொண்டாடணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.